ஆர்சிபி ஐபிஎல் கோப்பையை வின் பண்ணிடுச்சு. விராட் கோலி அப்படின்ற ஒரே ஒரு தனி மனிதனுக்காக இந்த கோப்பையை ஆர்சிபி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட அதிகமான கிரிக்கெட் ரசிகர்கள் இந்தியா ஃபுல்லா இருந்தாங்க. இந்தியா ஃபுல்லால உலகத்துல கிரிக்கெட் பார்க்கக்கூடிய ரொம்ப பேர் விராட் கோலியோட பயங்கரமான தீவிரமான ஃபேன்ஸ். அந்த மாதிரி ஒரு தீவிரமான ஃபேன்ஸை கொண்ட விராட் கோலி இது வரைக்கும் எத்தனையோ ஒரு அச்சீவ்மெண்ட்டை சாதிச்சிருக்கிறாரு. எத்தனையோ உலக கோப்பையை வின் பண்ணியிருக்கிறாரு, T20 வின் பண்ணியிருக்கிறாரு, டெஸ்ட்ல நல்ல ஒரு கேப்டனா இருந்திருக்கிறாரு, நல்ல டெஸ்ட் டீம்ல இருந்திருக்காரு, நல்ல பிளேயரா இருந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கிறாரு. ஆனா இந்த ஐபிஎல்ல இந்த கோப்பையை வருவது மட்டும் அவருடைய கனவாவே இருந்தது. அது கடைசி வரைக்கும் நிறைவேறாம இருந்தது. இந்த ஒரு சீசன்ல 2025 சீசன்ல கிட்டத்தட்ட 18 வருஷமா நிறைவேறாத ஒரு ஆசை நிறைவேறி இருக்கு. அவர் டிஷர்ட் பேக்ல 18ன்ற நம்பர் அவரோட ஃபேவரட் நம்பரு. 18வது ஐபிஎல் இதை கனெக்ட் பண்ணி ஆரம்பத்திலே பேசினாங்க. இது கண்டிப்பா விராட் கோலியினுடைய வருஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம, அதாவது பெங்களூரோட ஃபேன்ஸ், அந்த அணியினுடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம இந்தியாவில இருக்க அனைத்துமே இந்த வாட்டி ஆர்சிபி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி ஒரு 60-70% பீப்புள் நம்மளுடைய விராட் கோலிக்காக ஆசைப்படுது. உண்மை இதான் முத பஞ்சாப்பும் அதே மாதிரி தான் முதல் டைம் வின் பண்ணி தான் முதல் டைம் கோப்பை வின் பண்ணியிருக்கோம். ஆர்சிபி அதே மாதிரி தான் முதல் டைம் கோப்பை வின் பண்ணியிருக்கோம். ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும், எந்த விளையாட்டை பொறுத்த வரைக்குமே அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல எந்த அணி சிறப்பா செயல்படுதோ அந்த அணி வெல்லும் அப்படின்றது நியதி. அதன்படி பாத்தீங்கன்னா நேற்று கிட்டத்தட்ட எல்லாமே ஈக்குவலா தான் இருந்தது. ஒரு பின் பாயிண்ட்ல ஒரு சின்ன சேஞ்சஸ்ல ஆர்சிபி வின் பண்ணிச்சு. கடைசியில சரியான பேட்டிங் ஆடாதால பஞ்சாப் தோற்று. பட் அது ஒரு மேட்ச்ல நடக்கிறது தான். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு அணி வெற்றி பெற்றுதான் வரும், வெற்றி பெற்றுதான் வரும். இந்த விராட் கோலிக்காக இந்த ஒரு சீசன் எல்லாராலையும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட்டது. ஒரு விஷயமும் அவரை பேஸ் பண்ணியே தான் இந்த சீசன் போயிட்டே இருந்தது. இந்த டைம்ல தான் ரிட்டையர்மெண்ட்லாம் அவர் அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ எல்லாருடைய பார்வை விராட் கோலி மேல இருந்தது. அவருடைய இந்த உணர்ச்சிக்கு எல்லாருமே ரொம்ப கண் கலங்கினாங்க. பரவாயில்ல, இவ்வளவு ஒரு உணர்ச்சி பூர்வமா இவ்வளவு பெரிய கிரிக்கெட் பிளேயர் இத்தனை சாதனையில படைக்கிறது, இந்த ஒரு சாதனையை படைக்க முடியல. ஏன்னா அவர் ஒரு டீம் 18 வருஷமா அவரை நம்புது. அந்த 18 வருஷமா யார் பிளேயர் மாறலாம் அவர் மட்டும் மாறாம ஒரு ஆட்டத்திலையும் ஒரு சீசன்லயும் 100% உழைக்கக்கூடியவர், 100% உழைச்சி 100% அணிக்காக வெற்றிக்காக போராடக்கூடியவர். நம்ம ஏற்கனவே நம்ம இந்திய கிரிக்கெட் அணிக்கே பல வெற்றிகளை தேடி கொடுத்த தன்னால ஒரே ஒரு ஆர்சிபின்ற ஒரு ஐபிஎல் டீமுக்கு வின் பண்ண முடியலன்ற இந்த கவலை நேற்றோட அவர் விட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா அந்த சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்ப சீசன்ல பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் எப்பயுமே ஒரே கிளாஸ் இருக்கும். இப்போ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சச்சின் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தாரு, தோனி எப்பயும் போல சென்னையிலே இருந்தாரு. அப்ப ஆரம்பத்துல சென்னையில பாத்தீங்கன்னா சென்னைக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு முட்டி மோதினா இருக்கும். அந்த டைம் இந்த இது வின் பண்ணா அது வின் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அது என்ன ஆயிடுச்சு, அப்படியே சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் அகேன்ஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப சென்னை ரசிகர்கள் பெரும்பாலும் என்ன பண்றது இல்ல, ஆர்சிபியோட வெற்றியை ரசிக்கிறது இல்ல. அது ஒரு தவறான போக்கு. அதாவது சென்னை எல்லா வெற்றியும் தொட்டு உச்சத்துல இருக்கு. சென்னை மும்பை தான் உச்சத்துல இருக்கு. அது சென்னை எங்கேயோ இருக்கு. ஆர்சிபி வரைக்கும் ஒண்ணு கூட வின் பண்ணல, தான் ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணாங்க. ஸோ சென்னை ரசிகர்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரசிகர் இந்த ரசிகர் இல்லாம ஒரு கிரிக்கெட்டா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிரிக்கெட்ல நம்மளோட கோலி அடைஞ்ச வெற்றியை கண்டிப்பா நீங்க எல்லாருமே பாராட்ட கொஞ்சம் கத்துங்க. கொஞ்சம் லைட்டா ஏன்னா வைத்தஸ்ல இருந்தா கூட வேற வழி கிடையாது. கிரிக்கெட்ல இந்த ஒரு வெற்றிக்காக கோலியோட பல வெற்றிகள் கிரிக்கெட் ரசிக்கிறவங்க கண்டிப்பா சென்னையா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே இந்த கோலியோட வெற்றியை பாராட்டுங்க. இப்போ பொதுவா நமக்கு ஐபிஎல்ல நமக்கு ஒரு பெரிய உடன்பாடெல்லாம் இல்லை. ஏன்னா பணத்துக்காக விளையாடுறது, அதிகமான பணம் புரள்ற இடத்துல உண்மை இருக்காது. அதனால இந்த ஐபிஎல்லுக்காக இவ்வளவு, ஆனா இந்த பிளேயர்லாம் இவ்வளவு கஷ்டம் அழுவுறது பார்த்தா இது வரைக்கும் தோனி எந்த வெற்றிக்காக அப்படி அழுது கிடையாது. அவருடைய 2023 வின் பண்ணும்போது அழுதாரு, பார்த்தா கோலி அழுகுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்தியாவில அடைஞ்ச உலக கோப்பையோட யாருமே அழுகுறாங்க. இது அவன் மனசு அவ்வளவு பாதிச்சிருக்கா என்னன்றது போல அந்த வெற்றியோட இந்த வெற்றி அவங்க தான் பெருசா படுதாலும் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இனிமே ஐபிஎல் மேல நம்மளுக்கு மிகப்பெரிய ஈடுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. விளையாட்டு மேலேயே இப்பெல்லாம் பல விளையாட்டுகள் பணத்தால பல விளையாட்டுகளோட உண்மைத்தன்மை போயிடுச்சு. அப்பெல்லாம் உண்மை கிரிக்கெட்டு ஃபுட்பால் எல்லாமே இந்தியா பொறுத்த கிரிக்கெட் உண்மையா இருந்தது. இப்ப இருக்கிற நேரத்துல எல்லாமே உண்மையா இருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். இருந்தாலும் இந்த முறை இதை உண்மை நம்பி நம்ம பார்ப்போம். உண்மையா இருக்கும் பட்சத்துல ஏதாவது இந்த விளையாட்டுகள் இதெல்லாம் சூதாட்டெல்லாம் எதுவுமே இல்லாம உண்மையா தான் நடந்தது. நம்ம நம்ப வேற வழி கிடையாது. அந்த மாதிரி நடைபெற்ற இந்த ஐபிஎல் 2025 வெற்றி பெற்ற ஆர்சிபிக்கு கோலி, மிக முக்கியமாக கோலிக்கும் எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.